இங்கே வணக்கங்க. பாருங்கள், திருநீற்று பச்சிலை இதில் வந்து சப்ஜா சீடு வந்து இதில் தான் எடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து வருஷம் வருஷம் எடுத்திருப்பேன். இது வந்து விதைகள் விழுந்து தானாக முளைச்சது சப்ஜா சீடு. இது முக பருவுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த இலையை வந்து கசக்கி வந்து முகத்தில் போடுவாங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து சளித்தொல்லைக்கு நல்லதுன்றாங்க. சளித்தொல்லைக்கு வந்து கற்பூரவள்ளி இருக்குது பாருங்கள், அது மென்று சாப்பிட்டாலே சரியாகும். இதை பாருங்கள், கற்பூரவள்ளி நிறையா இருக்குது, இங்கே குட்டியாக இருக்குது பக்கத்தில். கற்பூரவள்ளி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இன்றைக்கி கீரை அறுவடை பண்ணுறேன். அதோட இது கீரையோடு சேர்த்து கூட நம்ம கீரை கூட்டாவோ கீரை பிரியாணியாவோ கீரையில் நம்ம என்ன செய்கிறோமோ பொரியல் மாதிரி கூட அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டாலும் கூட இந்த சளித்தொல்லை இருக்கும்போது சரியாகும். அதனால் அப்படி தாங்க செய்வேன். நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடாதுங்க, அதனால் இந்த மாதிரி செஞ்சுருவேன். பாருங்கள், இன்றைக்கி கீரை நல்லா பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். புதினாவே பெருசு பெருசாக இருக்குது. அதனால் சரி கீரை பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான கீரை இருக்குது. வெங்காயத்தாள், பூண்டுத்தாள் எல்லாமே சேர்த்து அறுவடை பண்ணுறேன். வாரத்தில் 2 நாள் வந்து கீரை பொரியலோ ஏதாவது செய்கிற மாதிரி நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிரும். பாருங்கள், இன்றைக்கி வந்து கீரை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கேன்.